பாத்தீங்க அப்படின்னா ரிங் ஆப்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நியூவா ஒரு ஹையஸ்டான கிரெடிட் லிமிட்டை நமக்கு லோனா வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இது மாதிரி 2 lakh லோன் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபைனலாக அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 65,000 தான் வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து ஹையஸ்டான லோன் ஆஃபர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், உங்களோட அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ லோன் அப்ரூவ் ஆயிருக்கு, இந்த லோனை எடுக்கலாமா வேண்டாமா, இந்த லோனை எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்னோட ரிங் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 லட்ச ரூபாய் லோன் ஆஃபர் அப்படிங்கிறது காமிக்கும். பட் இந்த 2 லட்ச ரூபா அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் அப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி இந்த லோன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 இல்லை 1 lakh உங்களோட சிபிலை பொறுத்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் பர்மிஷனுக்கு வந்து அலோவ் கொடுக்க சொல்லுவோம், லொக்கேஷனுக்கு மெயினாக. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ஆக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் தான் இதில் வந்து அடுத்த பேஜே வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த பர்பஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய பர்பஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு பர்பஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து வேணும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CKYCக்கான ஒரு டிக் பாக்ஸும் அதுக்கப்புறம் ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிக் பண்ணிவிட்டேன், கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட KYC ஃபெச் பண்ணி நம்மளோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் நம்மளுக்கு வந்து எந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த அட்ரஸ் ரெண்டுமே வந்து தப்பாக தான் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஆட் கரண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ நான் வந்து என்னோட அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்ததுமே ஃபைனலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த லோன் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 லட்ச ரூபாய் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரில் நான் பேசிக்கிட்டே இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு 65,000 ரூபாய் வரைக்கும் தான் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹையஸ்ட் லிமிட்டே 2 lakh தான். நமக்கு வந்து 2 lakh லோனுமே வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ 2 lakh வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் கீழே என்னடா இவ்வளோ அமௌண்ட் கம்மியாக காமிக்குதே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து இந்த 2 லட்ச ரூபாயில் பிடிச்சு போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க. இதை வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கு கீழே வியூ டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ GST வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்த லோனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 இயருக்கு வந்து EMI எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 83,603 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இது போக ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,160 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரையிலையும் ப்ராசஸிங் ஃபீயாக இருந்தாலும் சரி, GSTயாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்மளை பொறுத்தவரையிலையும் வட்டி தான். நம்ம வந்து வாங்கின அமௌண்ட்டுக்கு மேலே எக்ஸீடாக நம்ம வந்து பே பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 1 ரூபியும் நம்ம கன்சூமர் சைட்லேருந்து பார்க்க போனால் அது வந்து நம்மளை பொறுத்தவரையிலும் வட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து நம்ம வட்டியை வந்து பே பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணக்கூடிய வட்டி மட்டும் 97,763 ரூபா நம்ம வந்து வட்டியாக வந்து பே பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராசஸிங் ஃபீயையும் வட்டியோட சேர்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு வட்டி வந்து ஒரு 36% வந்து போடுறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீயும் சேர்க்கும்போது குறைஞ்சது ஒரு 12% அது வந்து வரும். அப்படி இருக்கிறப்போ 48% வரைக்கும் உங்களுக்கு வந்து வட்டி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லோன் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற லோன் ஆப்பை விட கம்பேர் பண்ணும்போது வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாய வட்டி தான். ஸோ நீங்கள் வந்து இதில் லோன் எடுக்கிறதுக்கு நாவி பர்சனல் லோன் இல்லை பேடிஎம், நைரா இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் ரிங் ஆப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அநியாய வட்டி பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒஸ்டான ஆப் தான். இந்த ப்ராசஸிங் ஃபீயை வந்துட்டு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 50%க்கு மேலே தான் வந்து வட்டி வருமே தவிர 50%க்கு கீழே வராது. ஏற்கனவே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு 36%, இதில் ஒரு 14,000 வர பிடிக்கிறாங்க. ரெண்டையும் சேர்த்து பார்த்தோன்னா 50%
50% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். 50% மீன்ஸ் 1 லேக்குக்கு 50,000 ரூபாய் வட்டி பர் இயருக்கு, அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனில் தான் வந்து வரும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், எப்போவுமே இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் மட்டும் லோன் வந்து எடுக்காதீங்க. கந்து வட்டிக்கு எடுக்கிறத விட மோசமான அப்ளிகேஷன் வந்து ரிங் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ என்கிட்ட வந்து இந்த லோன் எடுக்க சொல்லி எவ்வளவோ வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கே நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்துட்டு நாவி லோன் ஆப்பில் வந்து லோன் எடுத்திருக்கேன். அதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து 0. உங்களோட லோன் ஆப்பில் லோன் எடுத்தால் 14,000 ரூபாய் திண்டோம். இது போக வட்டி வந்து ஒரு 83,000 ரூபாய் வந்து பே பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லோன் எடுக்க தகுதி இல்லாத ஒரு லோன் ஆப் தான். ஸோ இதை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அவனே காலை கட் பண்ணிட்டான். சரி, நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் இதை ஃபீட்பேக்காக எடுத்து நான் வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீயை வந்து கம்மி பண்ணதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அவனுங்களாம் மேக்ஸிமம் குறைக்க மாட்டானுங்க. அவனுங்க என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு கேட்டால், இது வந்து சிஸ்டம் தான் அலோகேட் பண்ணதை தவிர நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறான். இது எல்லாமே ஃபோர்ஜரி பார்த்துக்கோங்க. இவங்க பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்ராம் படி தான் அது வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து காமிக்கும். அவங்க நினச்சா வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் பண்ண மாட்டானுங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு லோன் ஆப்பில் மட்டும் தயவு செஞ்சு லோன் எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ இதுதான் இதோட உண்மையான ஃபேக்ட். நீங்கள் தெரியணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த லோனை வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த லோன் ஆப்பில் லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய லோன் எடுத்தாலும் உங்களுக்கு வட்டி இப்படி தான் வந்து வரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.